வெட்டி அகற்றும் போது எஞ்சியிருக்கும் அடர்பகுதியின் பரப்பளவு 27 பை சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். ஆறினால் இருபடி சமன்பாடு ஆர் வர்க்கம் சக 4r சய 6 சமன் 0 திருப்தியாக்கப்படுகிறது என காட்டி அதனை தீர்ப்பதன் மூலம் ஆறின் பெருமானத்தை கிட்டிய முதலாம் சமாதானத்துக்கு காண்கன்னு சொல்லி. ஆகவே இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இது ஒரு இருபடி சமன்பாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா. இது இருபடி சமன்பாடோடு சம்பந்தப்பட்ட வினா, இலகுவான ஒரு வினா. ஆக நாங்க என்ன செய்யணும்டா, பெரிய வட்டத்துல இருந்து சிறிய வட்டம் இத கழித்தா எங்களுக்கு 27 பை வரும்னு சொல்றாங்க. 27 பை வரும்னு சொல்றாங்க. ஆகவே ஒரு வட்டத்துல பரப்பக்கூடிய வாய்ப்பாடு பை ஆர் வர்க்கம். ஒரு வட்டத்துல பரப்பக்கூடிய வாய்ப்பாடு பை ஆர் வர்க்கம். ஆகவே நாங்க பெரிய வட்டத்துக்கு பை ஆரைக்கு பதிலா 2r சக 3 உள்ளதின் வர்க்கம்னு போடுறேன். அதே போல சிறிய வட்டத்துக்கு பை ஆரை ஆர் வர்க்கம் சமன் 27 பைன்னு இருக்கலாம். இப்ப பாருங்க, எல்லாத்துலயும் பைய பொதுவாக எடுத்து சுருக்கலாம். அது நீங்க பொதுவாக ஸ்கூல்ல படிச்சுப்பீங்க. ஆகவே நீங்க எனக்கு என்ன செய்யலாம்டா, பைய பொதுவாக எடுத்து இந்த பை இந்த பை இந்த பைய சுருக்கலாம். பைய பொதுவாக எடுத்து எனக்கு சுருக்கலாம். அப்படி சுருக்கினா இங்க 2r சக 3 முழுதின் வர்க்கம் சய ஆர் வர்க்கம் சமன் 27 வரும். 2r சக 3 முழுதின் வர்க்கத்தை நாங்க நிறைய வர்க்கம் ஆக்கினா 2r வர்க்கம் 4r வர்க்கம் சொல்லி வரும். சக 2r 3ஆல பெருக்கினா 6r, அட 2 மடங்கு 12r, 3 வர்க்கம் 9 சமன் சய ஆர் வர்க்கம் 27 சொல்லி வரும். 4r வர்க்கத்துல 1r வர்க்கம் போனா 3r வர்க்கம் சக 12r சக 9 சக 27 இங்கட பக்கம் கொண்டு வரும் சய 27 என்று மாறும். ஆகவே இப்ப சக 9 சய 27 மாறுபட்ட அடையாளம். ஆகவே பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சுட்டு பெரிய இலக்கத்தின் அடையாளம் விடையின் அடையாளமாக வரும். இந்த எல்லா நம்பர்லையும் 3ஆல வகுக்கலாம். இப்ப 3ஆல வகுத்தா ஆர் வர்க்கம் சக 4r சய 6 சமன் 0 அவங்க கேட்ட விட வரும். ஆக என்ன செய்யறோம், எல்லா இலக்கங்களையும் 3ஆல வகுக்கிறோம். 3r வர்க்கத்தை 3ஆல வகுத்தா ஆர் வர்க்கம், 12r 3ஆல பிரிச்சா 4r, சய 18 3ஆல பிரிச்சா 6, 0 வகுக்கணும். 0 3ஆல வகுத்தா 0 சொல்லித்தான் வரும். 0 சொல்லித்தான் வரும். இப்ப இந்த சமன்பாடை தீர்த்து வர்க்க மூலம் 10க்கு எங்களுக்கு ஒரு பெருமானம் தந்துறாங்க. சிறிய அடர்ட பருதியை கேட்கிறாங்க. சிறிய அடர்ட பருதியை கேட்கிறாங்க. ஆகவே நாங்க இப்ப இந்த சமன்பாடுக்கு போவோம். இப்ப நாங்க எடுத்த சமன்பாடு ஆர் வர்க்கம் சக 4r சய 6 சமன் 0. இதுல 2 மாதிரி தீர்க்கலாம். ஒண்ணு நிறைவர்க்கமாக்குற முறை, அடுத்தது சமன்பாடை பார்க்கிறது. உங்களுக்கு எந்த முறை லேசோ நீங்க அந்த முறையினாக போங்க. 4r நிறைவர்க்கமாக்குற முறையை பார்த்தோம்னு சொன்னா நடுவுல நம்பர் 4 2ஆல பிரிச்சு அதோட வர்க்கத்தை 2 பக்கமும் சேர்த்தணும். அதோட பக்கத்தை 2 பக்கமும் சேர்த்தணும். ஆகவே 4r அதை 2ஆல பிரிச்சா 2, அதோட வர்க்கம் 4. ஆகவே அதை 2 பக்கமும் நாங்க சேர்த்தணும். ஆகவே இதை நிறைவர்க்கமாக 4 2ஆல பிரிச்சா 2, அதோட வர்க்கம் எழுதிட்டு இப்படி 10ன்னு பொதுவாக எழுதலாம். இப்ப வர்க்கத்தை இல்லாமக்கு என்ன செய்வோம்னா வர்க்க மூலப்படுத்துவோம். வர்க்கத்தை இல்லாமக்கு என்ன செய்வோம், வர்க்க மூலப்படுத்துவோம். அப்படி வர்க்க மூலப்படுத்தினா என்ன நடக்கும்டா, வர்க்கம் இல்லாம போகும். வர்க்கம் இல்லாம போகும். ஆகவே இப்ப எக்ஸ சக 2 அங்கால போனா சய 2, அடுத்தது வர்க்க மூலம் 10க்கு பதிலா எனக்கு 3.16 எழுதலாம். 3.16 எழுதலாம். ஆகவே இப்ப நான் 3.16ல மறைய 2 கழித்தேன்டா 1.16 வரும். 1.16 வரும். அப்ப நான் முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தட்ட சொல்லிக்குது. ஆகவே நான் என்ன செய்யணும்டா, அடுத்த நம்பரை செக் பண்றேன்.
6. ஆகவே 5 அல்லது 5 விட கூடுதலாக இருந்தால் முன்னால ஒன்றை கூட்டலாம். அப்ப எனக்கு வர விட 1.2 என்று வரும். 1.2 என்று சொல்லி வரும். ஆகவே இப்ப நாங்க சிறிய வட்டத்திட பருதிய பாக்குவமாக இருந்தா 2πr 2 பைக்கு பதிலாக எங்களுக்கு தந்திராங்க 3.1 எடுக்க சொல்லி 3.1 எடுப்போம். அடுத்த 6க்கு பதிலாக 1.2 1.2. இப்ப நாங்க 3.1 பெருக்கினா 6.2 சொல்லி வரும். 6.2 1.2 பெருக்கணும். 6.2 நான் இங்கெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 6.2 1.2 பெருக்கும் போது நாங்க தசம் என்ன பார்க்கறோம்ல 2 தர 2 4 2 தர 6 12 1 தர 2 2 1 தர 6 6 4 4 7 சொல்லி வரும். தசத்துக்கு மொத்தம் 2 தசம் இருந்ததால எங்களோட விடையிலையும் தசத்துக்கு ஒரு 2 இலக்கம் வரும். ஆகவே 7.44 சென்டிமீட்டர்னு வரும். 7.44 சென்டிமீட்டர்னு விட வரும். ஆகவே இருபடி சமன்பாடு தொடர்பாக வினவப்பட்ட இந்த வினாக்கு நாங்கள் இந்த முறையில தான் விடையை எழுதுறோம்.